Hi leaders, good morning. Sengal Rani, Star Director. So நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா VLC ட்ரைனிங் செப்டம்பர் 17 and 18. ஸோ இதுக்கு வந்து நாங்கள் இங்கே ஏற்காடில் வந்திருக்கோம். ஷிவராய்ஸ் ரெசார்ட் இங்கே வந்திருக்கோம். ஸோ என்னை பற்றி நான் சொல்லிக்கிறேன். ஸோ என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். 2021 எனக்கு இந்த பிஸ்னஸ் வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அதுக்கு முன்னாடி நான் வெஸ்டேஜ் ப்ராடக்ட் எல்லாமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இந்த க்ரீம்ஸு சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு தெரியாது நல்லா இருக்குது அப்படின்றது மட்டும் தெரியும். ஸோ 19 எனக்கு கிடச்சிது இந்த வாய்ப்பு. ஆனால் வாயிலே சொன்னாங்க இந்த மாதிரி பொருள் வாங்கணும் அந்த மாதிரி சொன்னாங்க. அதனால் நான் இது பொய்யா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆக்சுவலி அப்புறமா பாப்பா பிறந்து ஒரு 4 month இருக்கும் பேபி. அப்போ தான் திருப்பியும் இந்த வாய்ப்பு கிடச்சிது. ஏன்னா ஜாயின் பண்ணவங்க இப்போ இந்த பிஸ்னஸில் இல்லை, ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க போயிட்டாங்க. ஆனால் இதில் இருக்கிற எல்லா இங்கே நல்லா இன்கம் ஏர்ன் பண்ணலாம். அந்த சப்ளிமெண்ட்ஸ் ரிலேட்டட் ரிசல்ட்டு எல்லாமே நான் பார்த்து ஒரு குரூப்பில் மட்டும் என்னை ஜாயின் பண்ணி விட்டாங்க. அந்த குரூப்பில் தான் வர மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ணணும், ட்ரைனிங்ஸ் அட்டென்ட் பண்ணணும், பர்ச்சேஸ் பண்ணணும், கன்சிஸ்டன்சி எதுவுமே எனக்கு தெரியாது. ஆக்சுவலி என்னோடய அப்ளைன் இங்கே இல்லை, எனக்கு மேலே இருக்கிற அப்ளைனும் எனக்கு தெரியாது. ஸோ இப்படி தான் என்னோடய ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. பட்டு சிம்பிளாலாம் ஸ்டார்ட் ஆகலை. ஏன்னா வீட்டில் தெரியாது, வீட்டுக்கு தெரியாமல் தான் நான் பண்ணேன். ஏன்னா ஃபஸ்ட்டு சொல்லும் போது எதுவுமே அவங்க வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் எல்லாமே ஃபுல்லாகவே ஃபோன்லாம் நோட்டிஃபிகேஷன்லாம் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு 1.5 வருஷம் கரெக்டாக நான் ஜாயின் பண்ணி 7th month பிரான்ஸ் அடித்தேன். ஸோ பிரான்ஸ் அடித்தோடனே ஃபஸ்ட்டு நான் கமிட்மெண்ட்டுக்குள்ளே போனேன். என்ன கமிட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் வாங்கினேன். ஏன்னா என்கிட்ட 2 GB ரேம் மட்டும்தான் இருந்தது. அந்த 2 GB ரேம் வச்சு தான் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். சாம்சங். ஸோ அதாவது ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணால் ஒரு ஆப் அதை டிலீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோன் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரான்ஸோட இன்கம் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நான் டவுன் பேமெண்ட்டாக 4500 கட்டிட்டு ஃபஸ்ட்டு ஃபோன் வாங்கினேன். அந்த பிரான்ஸ் அந்த கமிட்மெண்ட்குள்ளே வந்த உடனே நானுமே என்ன நினச்சேன்னா, ஓகே பிரான்ஸ் அடிச்சிட்டோம், அதுக்கப்புறமா ரெகுலராக நமக்கு இன்கம் வரும் அப்படி தான் நான் நினச்சேன். ஆக்சுவலி 2001 பாயிண்ட் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியாது. ப்ராப்பர் நாலேஜ் கிடையாது, ப்ராப்பர் எஜுகேஷன் கிடையாது. பட் அப்ளைன்ஸ்கிட்டையும் என்னால் பேச முடியாது. ஏன்னா வீட்டுக்கு தெரியாமல் பண்ணதுனால கான்கால் அப்படின்றது பேசவே முடியாது. வீக்லி 1 time தான் நான் அந்த ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றதே பண்ணுவேன். ஸோ ரொம்ப தெரியாமல் பயந்து இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் நினைப்பீங்க, ஸோ ஓகே திட்டுவாங்க நம்ம பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் வெஸ்டேஜ் விட்டு எப்போ போகலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. சரிங்களா? நீங்கள் சொல்லி புரிய வைக்கலாம், இல்லை சொல்லி புரிய வைக்கலன்னா ஒரு இன்கம்குள்ளே வந்துட்ட பிறகு நீங்கள் அவங்களுக்கு புரிய வைக்கலாம். சரிங்களா? ஸோ நான் அப்படி தான் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்கம் வந்தது. அதுக்கப்புறம் ஓகே வீட்டில் எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ இப்போது நான் இங்கே ட்ரிப்புக்கு எல்லாத்துக்கும் இங்கே வரேன். ஓகே இந்த ட்ரைனிங்ஸ் எல்லாம் வரேன்னா ஃபஸ்ட்டெல்லாம் வர முடியாது. ஃபஸ்ட் அவார்ட் ஃபங்க்ஷன் வச்சாங்க. ஸோ அப்போ என்னால் போக முடியல. சில்வர் தான் இருந்தேன் நான். அப்போ என்னால் போக முடியல, அவார்டும் வாங்க முடியல. நான் வீட்டுக்கு தெரியாமல் பண்ணதுனால ஸோ சின்ன சின்ன டூர்ஸ் எல்லாமே நான் போயிருக்கேன். தாய்லாந்து டூருக்கு நான் குவாலிஃபை ஆனேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார் டைரக்டரில் 3 month மெயின்டைன் பண்ணி கார் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா 1 lakh இருக்குது. அண்டு ட்ராவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா 80,000 இருக்குது. சரிங்களா? ஸோ அதாவது ஒரு ப்ராடக்ட் இருக்குது, நம்ம ஷேர் பண்ணலாம். ஓகே இது மூலமாக நிறைய பேர் பயனடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது உள்ள ஜாயின் பண்ணேன். பட் இது இப்போது நான் ஆவரேஜாக ஃபஸ்ட் என்னோட ஹையஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா 66,000 66,000 ரூபாய். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் நான். பட் என்னை எங்கேயும் வேலைக்கு அனுப்பலை. எல்லா வேலையும் கிடச்சிது, பட் என்னை அனுப்பலை. ராயல் என்ஃபீல்டில் வேலை செஞ்சுருக்கேன், நோக்கியாவில் வேலை செஞ்சுருக்கேன். பட் சிஸ்டம் பேஸ் ஒர்க்கு, பில்லிங் செக்ஷன் எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னென்னா எனக்கு படிக்கும்போது கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு ஸோ 18 yearsலேயே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா படிக்க வச்சாங்க. படிக்க வச்சுமே ஒரு என்னால் தான் நீ படிக்கிற அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்ததுனால நான் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். இன்ஜினியரிங்கு டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு டிப்ளமோ முடிச்சதுனால எனக்கு நிறைய வேலை கிடச்சிது. 99% கோல்டு மெடலிஸ்ட்டு நான். ஆனாலும் எங்கேயும் என்னை வேலைக்கு அனுப்பலை. கேட்டால் வீடு குடும்பம் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு இருந்தாங்க. ஆனால் எங்கள் அம்மா, எனக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். ஸோ நம்ம அம்மா படிக்க வச்சாங்க, வீட்டு வேலைக்கு போய் படிக்க வச்சாங்க, அவங்களுக்கு எதுவும் பண்ண முடியல அப்படின்ற ஒரு யோசனை மட்டும் இருந்துகிட்டே இருக்கும்.
ஏன்னா நல்லா படித்தேன், படிப்புன்ற மட்டும்தான் எனக்கு மைண்ட் செட்டு, வேறு எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணுன்ட்டு அப்போ கிடைச்சது தான் சார் சொல்கிற மாதிரி பசியோடு இருக்கிறவனுக்கு பிரியாணி கிடைச்ச மாதிரி தான். இது விடவே கூடாது, எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டெல்லாம் வெளியே போயிருக்க வெஸ்டேஜ் பண்ணதுக்காக நிறைய விஷயங்கள், நிறைய ஸ்ட்ரகிள்ஸு சொல்லலாம். இப்போ எல்லாத்தையும் தாண்டி, எல்லா ஒரு விஷயத்தையும் தாண்டி ஒரு 60% கடந்து வந்துட்டேன். ஃபேமிலி இஷ்யூலேருந்து இப்போது படிக்க வைக்கிறது, என்னோடய பாப்பா படிக்க வைக்கிற செலவு, வாடகை செலவு, எல்லா செலவுமே நிறைய நான் இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் ஒரு டைம் கூட நான் குவாலிஃபை ஆனது கிடையாது. 2022 பிப்ரவரியில் நான் பிரான்ஸ் அடித்தேன். 23, 24, 25 நான் வந்து இப்போ ஸ்டார் வந்து ரொம்ப நாளாக இதிலே இருக்கேன். காரணம் ஃபேமிலி இஷ்யூஸு. நிறைய பேர் ஃபேமிலி இஷ்யூஸ் சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் குவாலிஃபை அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் மட்டும் வரக்கூடாது. எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸு, நிறைய விஷயங்கள், பாப்பாவோட விஷயங்கள் நிறைய இருந்தாலும், ஆனால் இந்த வெஸ்டேஜ் மட்டும், அதாவது எப்போவுமே வந்து கிரீஷ் பிரதராக இருக்கட்டும், எல்லாருமே என்னோட அப்ளைன்ஸ் வந்து சொல்கிறது வந்து நம்ம பண்ண முடியல, ஓட முடியலன்னா கூட மெதுவாவது நம்ம இந்த வெஸ்டேஜில் வந்து ரன் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இப்போ ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஆஃப்லைன் ட்ரைனிங் வர்றது மூலமாக நிறைய எனக்கும் மைண்டு வந்து ரிலாக்ஸாக இருக்குது, சேஞ்ச் ஆகுது. நம்ம என்ன நினைப்போம், ஓகே ஜூமில் அட்டன் பண்ணுறோம் இல்லையா, நம்ம ஏன் வந்து ஆஃப்லைன் போகணுன்ட்டு. ஏன்னா நான் வேலூர் அப்படின்றதுனால ரொம்ப லாங்கில் வர முடியாது. ஸோ இதுக்கு கண்டிப்பாக வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த விஎல்சி ட்ரைனிங். உண்மையாகவே நேற்று நடந்த ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட். நம்மளுக்கு எல்லாமே ஜூமில் சொல்லி கொடுக்குறாங்க. சாராக இருக்கட்டும், நம்மளோட அப்ளைன்ஸ் கிரீஷ் எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. இருந்தாலும் எல்லாரும் நேராக பார்க்கும்போது மற்ற லீடர்ஸ், கம்பெனி லீடர்ஸ் எல்லாரும், பாஷா சார் இவங்க எல்லாமே சொல்லும்போது, அசோக் சார் இவங்க எல்லாம் சொல்லும்போது, நம்ம சரவணன் சார், கிரீஷ் சார் சொன்ன விஷயங்களை தான் இவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது நம்ம வந்து நம்மக்கிட்டே இருக்கிற விஷயங்களை நம்ம பயன்படுத்தாமல் போயிட்டோமோ, நம்ம அப்ளைன்ஸும் இது எதனா சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி நேற்று எனக்கு யோசிச்சேன். அதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க. இதுக்கு நிறைய வெளியில் இருக்கிற லீடர்ஸ்லாம் பே பண்ணி வந்து பார்க்குறாங்க. ஆனால் நம்மளுக்கு ஜூமில் கிடைக்கிறதுனால நம்ம ஒரு வேளை இது பயன்படுத்திக்கலையோ அந்த மாதிரி தாட்டு தான் இருந்தது நேற்று ஃபுல்லாகவே. நான் கோவா ட்ரிப்பு இன்க்ரெடிபிள் இந்தியா வந்து போயிட்டு வந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து க்ரோ யுவர் நெட்வொர்க் 18 பாயிண்ட்ஸ் எடுக்கணும்னு சொன்னாங்க, இதுக்கு போயிட்டு வந்தேன். ஸோ நிறைய வந்து ஃபீல்டு ஒர்க்குனா சப்ளிமெண்ட் மூவ் பண்ணுறது இந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ என்னோடய ஜேர்னி வந்து இதுதான். ஸோ ஸ்டாரில் இருக்கேன். நான் வந்து இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் போகணும். பட்டு டீம் வந்து பிரேக் ஆகிடுச்சு. 3 லெக் எல்ஓபி குறைஞ்சிச்சு. ஸோ திருப்பி எல்ஓபி ஸ்டார்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் லெவல் நான் போவேன் கண்டிப்பாக. ஸோ அதுக்கான ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜாக தான் இந்த ட்ரைனிங் வந்து நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் வந்தேன். ஏன்னா நம்ம லைஃப் லைன்ஸை மோட்டிவ் பண்ணுறோம், எல்லாரையும் மோட்டிவ் பண்ணுறோம். எப்பவுமே நம்மளுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்னஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆஃப்லைன் ட்ரைனிங் கண்டிப்பாக நம்ம வரணும். சரிங்களா? ஒரு லேடிஸாக இருக்கீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்கன்னா எதுக்குமே தயக்கப்படாதீங்க. வீட்டில் சொல்லுங்கள், புரிஞ்சுக்குவாங்க. இல்லைன்னா இன்கம் எடுத்துகிட்டு பேசுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா இன்கம் எடுக்காமே சொல்கிறீங்க. அதனால தான் வந்து இங்கே நிறைய பேர் புரிஞ்சுக்காமல் இருக்கலாம். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் ட்ரைனிங் பார்க்குறோம், நம்ம தான் மீட்டிங்கை அட்டென்ட் பண்ணுறோம், லைஃப் லைன்ஸ் கிட்ட பேசுகிறோம், நம்மளுக்கு இந்த பிஸ்னஸ் எப்படின்னு தெரியும். ஆனால் வந்து நம்மளோட லைஃப் லைன்ஸாக இருக்கட்டும், அவங்களோட வீட்டில் அவங்களுக்கெல்லாம் தெரியாது. ஒரு ஹஸ்பண்டாக இருக்கட்டும், ஒரு அப்பாவாக இருக்கட்டும், வீட்டில் இருக்கிறவங்க ஆன்லைன்னு பண்ணுறாங்க, எதனா ஏமாந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே எல்லாருமே பயப்படுவாங்களே கண்டி. ஒரு இன்கம் எடுத்து காட்டிட்டீங்க அப்படின்னா யாருமே பயப்பட மாட்டாங்க. ஓகே, தேங்க்யூ லீடர்ஸ். இந்த ட்ரைனிங் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஆஃப்லைன் ட்ரைனிங்ஸு, விஎல்சி, பூட் கேம்ப் இந்த மாதிரி நடந்தால் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சரவணன் பிரதர் வைக்கிற ட்ரைனிங்குமே வந்து கலந்துக்கோங்க. தேங்க்யூ லீடர்ஸ். விஷ் யூ.